விஜய் அவர்கள் துவங்கியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு முதல் நாளில், அதாவது 15 மணி நேரத்திலேயே 20 லட்சம் உறுப்பினர்கள் அந்த கட்சியில் மெம்பராக சேர்ந்துருக்காங்க அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் தகவலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாயிட்டிருக்கு. இருந்தாலும் 20 லட்சமா அப்படின்னு வாயப்பழக்கிறவங்க மத்தியில் 20 லட்சம் அப்படிங்கிறது விஜய்னாவுக்கு கம்மி தான் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அவருடைய படங்களில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, ட்ரெய்லராக இருந்தாலும் சரி, டீசராக இருந்தாலும் சரி, எது வெளியானாலும் 1 மணி நேரத்தில் 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படின்னு போகும். ஒரு நாளில் 20 மில்லியன் வியூஸ் ஆகும். அதனால் 20 லட்சம் பேர் அப்படிங்கிறது 2 மில்லியன் தானா அப்படின்னு தோணுது. நம்மலாம் ஒரு நாளையில் 2 கோடி பேர் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் கம்மியாக தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஆப் வேறு ஹேங் ஆகி போச்சு. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விஜய்னாவோட முக்கால்வாசி ரசிகர்கள் ஸ்கூல் பசங்க அப்படிங்கிறதுனால இந்த ஆப்பில் வேறு ஓட்டர் ஐடி இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாமல் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் விஜய்னாவுடைய ரசிகர்கள் வளர்ந்து 18 வயசு ஆகும்போது கண்டிப்பாக அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. விரைவில் 2 கோடி என்ற இலக்கை விஜய்னா எட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய்னா கட்சியில் 15 மணி நேரத்தில் 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.